இங்க ஒரு பையன் தன்னை விட வயசுல மூத்த பொண்ணை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த மாதிரி இந்த பையன் கேட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பையன் வந்து பார்த்தா ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவன். என்னோட பாட்டியம்மா இவனுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கதையில தான் தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இந்த பூமியில பாக்குறதுக்கு அழகா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவனுக்கு இந்த பொண்ணை பார்த்ததும் அந்த கதை ஞாபகம் வந்துட்டு, அதனால இந்த பொண்ணு கிட்ட பேசணும், ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ எங்கெல்லாம் போறாளோ அப்ப கூடவே வந்து பார்த்தா பின்னாடி இந்த பையன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. போறவன் சும்மா கிடையாது. இந்த பொண்ணை போட்டோவும் எடுத்துட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம், யாரோ ஒருத்தவங்க நம்மள பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி. திரும்பி பார்த்தா அந்த பயபுல மறைஞ்சிக்குது. சரி ஏதோ மனக்கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கரப்பாம்பூச்சை பார்த்து பயந்து அந்த பையன் மேலே விழுந்துடுறா. விழுந்தது அந்த பையன் சாரி எல்லாம் சொல்றா. அதுக்கடுத்து அந்த பையன் கேட்கறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்றா, என்னடா சின்ன புள்ள மாதிரி இந்த கிட்ட பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கிறேன், உன்னோட நான் வயசுல மூத்த பொண்ணா எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறா. அடுத்து என்னாச்சு, ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையன் கிட்ட கொலுசு மாட்டி விட உதவி கேட்கிறா. அந்த பையனுமே சரின்னு சொல்லிட்டு மாட்டி விட அடுத்தது அந்த பையனுக்கு நன்றி சொல்ல போகும்போது டக்குன்னு அந்த பையன் சொல்றான், கட்டி பிடிச்சு முத்தம் கிட்டம் கொடுத்துறாத, உன் லிப்டிக் என்னோட கண்ணத்தை அழுக்காக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணும் சாரி அப்படின்ற மாதிரி சொல்றான். அன்னைக்கு அந்த கிராமத்துல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால ஹீரன் சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ரசிச்சு பாத்துட்டு இருக்கிறான். பார்த்து அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போக அதை போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல அந்த பையனோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க, இந்த பொண்ணை கேட்டுட்டு இந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்டே வந்துடுறாங்க. ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சி போக நிச்சயதார்த்தம் ஏற்பாடும் பண்றாங்க. இதை போயிட்டு ஹீரன் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்ல கரெக்டா அந்த இடத்துல மாப்பிளையும் வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தி பேசிட்டு இருக்கிறான். இதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ஒரு மூலையில நின்னுட்டு சோகமா பாத்துட்டு இருக்க அது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதனால இந்த பையன் என்ன பண்றான், வேகமா படிக்கட்டுல இருந்து இறங்கும் போது கால் தவறி மாடிப்படியில இருந்து கீழே விழ போயிட்டான். அடுத்து என்ன நடந்துச்சு